பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலமா வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில சாயந்திர வேளையில உங்களோடு பேசுவது தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தோட 21ஆம் அதிகாரத்தோடைய வசனம் சொல்லுது, தெய்வ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. தெய்வ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. எபேசியர்ல பவுல் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. யார் இருந்தா ஒருவருக்கொருவர், யார் இருந்தா ஒருவருக்கொருவர்னா கணவன் மனைவி. தேவனுடைய ரேமாவோட வார்த்தை சொல்லுது, இந்த மாலை வேளையில கணவன் மனைவி உறவுக்குள்ள காணப்படுகிற கீழ்ப்படியாமை உணர்வுகள். ஆண்டவர் சொல்றாரு, தெய்வ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. இந்த கடைசி நாட்களா இருக்க அப்படின்னாலே அன்பு கழிந்து போகுது. கணவன் மனைவி உறவுக்குள்ளாக இன்னைக்கு நிறைய கீழ்ப்படியாம விஷயங்கள், நிறைய கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? இவர் சொல்ற நான் ஏன் கேட்கணும், மனைவி சொல்ற விஷயம் இவர் சொல்ல நான் கேட்கணும், அவர் சொல்றதெல்லாம் இப்படி பண்றாருங்க அப்படி பண்றான்னு சொல்லுகிறேன். எத்தனை ஜெப விண்ணப்பங்கள் தேவ பிள்ளைய கடைசி நாட்களில உங்களுக்கு ஆண்டவர் சாயந்திர வேளையில பேசுகிறார். ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. கர்த்தருக்குள்ள நியாயம். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலா நினைங்க. ஒருத்தரை கணவன் நினைக்காதீங்க. தேவ பிள்ளைய மனைவியை நேசிக்க முடியலன்னா நீ உலகத்தை நேசிச்சு பிரயோஜனம் இல்லை. உன் மனைவி நேசிக்க முடியலன்னா உலகத்துல யாரை நேசித்தாலும் எந்த ஆத்மா நேசித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. சொந்த குடும்பத்தை முதலாவது நேசிங்க. உங்க மனைவி நேசிங்க. தேவ பிள்ளையே நான் சொல்லுகிறேன், உன் கணவனை நேசி. நீ எத்தனை போய் ஆலயத்துல போய் ஜெபிச்சாலும், எத்தனை மணிக்கணக்கா போய் ஆலயத்துல போய் ஜெபிச்சாலும், நீ கணவனுக்கு கீழ்ப்படியலன்னா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா நீ முதலாவது குடும்பத்துக்குள்ள உன் கணவருக்குள்ள கீழ்ப்படிந்து தெய்வ பக்தியுடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தெய்வ பக்தியுடனே வேதம் சொல்லுது, தெய்வ பக்தியுடனே வசனம் சொல்லுது, கிறிஸ்து தலையா இருப்பது போல உன் சொந்த கணவன் தலையா இருக்கிறான். இன்னைக்கு யார சொல்ற கேட்டுட்டு பேசுறீங்க? இல்ல, உங்க சொந்த கணவர் சொல்ற கீழ்ப்படிங்க. வேறா சொல்ல கேட்ப, இவர் சொல்ல கேட்ப, எங்க வீட்டுக்கார சொல்ல கேட்க மாட்டேன் சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவ பிள்ளைய சொல்லுகிறேன், உன் சொந்த புருஷனுக்கு முதலாவது கீழ்ப்படி. அப்பதான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். அப்பதான் உன் ஜெபத்தை கேட்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில சொந்த கணவனை நேசிக்க முடியாம, சொந்த கணவனோடு கனப்படுத்த முடியாம, சொந்த கணவனை குறிச்சு கொஞ்சம் கூட மதிப்பில்லாம பேசுகிற வாழ்க்கை எப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும்? தேவ பிள்ளையே சொல்லுகிற, தெய்வ பயத்தோடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. இன்னும் வேற சொல்லுது, கணவனுக்கு சொல்றாரு, சொந்த மனைவிய நேசிக்க முடியாம நீ இருக்கிறேனா நீ என்ன பண்றீங்க? உலகத்துல மற்றவங்கள சாப்பிட்டான்னு கேட்போம், அவங்களை எங்களை பார்த்து கேட்போம். ஆனா சொந்த மனைவிய நேசிக்க முடியாதபடி இருக்கிற நிலைமைகள் மாறணும். தேவ பிள்ளையை காண்கிறேன்னா உன் மனைவியை நேசிக்கிற இடத்துல நீ வரணும். உன் மனைவியை நேசிக்கிறேன்னா இனி எப்படி வாழ்வு கர்த்தருக்காக வாழ முடியாது. தேவ பிள்ளையே சொந்த மனைவியை நேசி, ஒரு சொந்த சரியா